சந்திக்க வேண்டியதானே, சந்திக்கலை. அதே மாதிரி நேற்று என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு கவுன்சில்னு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. இராணுவ நடவடிக்கைகளை எப்படி நம்ம அமைத்துக் கொள்வதுன்றதை ஆலோசிப்பதற்கான ஒரு கூட்டம். அது பொதுவாக பிரதமர் தலைமை, அதிபர் தலைமையில் நடக்கணும், பெஞ்சமின் யாகு தலைமையில் நடக்கணும். அந்த கூட்டத்தில் ஒரு இல்லை. பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம்ங்கிறது அவர் தலைமையில் இல்லாமல் நடந்ததே இல்லை. அவர் தான் நடத்த வேண்டிய ஆள். ஆனால் அந்த கூட்டத்தினுடைய வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நெத்தனியாகு காணாம். அப்போ 12 நாளாக காணாம். அவர் இருந்து வழி நடத்த வேண்டிய ஒரு கூட்டத்தை மற்றவங்க நடத்துகிறாங்க. ஒன்று அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் மத்தியில் இந்த இதெல்லாம் பார்வையிடுறது ஜனாதிபதினு ஒருத்தர் வச்சுருக்கிறாங்க. பொதுவாக ஜனாதிபதிக்கு அதிகாரம் எல்லா நாட்டிலையும் கம்மியாக தான் இருக்கும், பிரதமருக்கு தான் அதிகாரம் இருக்கும். இந்த ஜனாதிபதி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சேதங்களை எல்லாம் பார்வையிடுறாரு. பார்வையிட்டு அணுகுறாரு. குத்து குண்டுகளை போட்டு எங்களை அழிக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாரு அந்த செய்தியாளர் மத்தியில். அப்போ அதில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஜனாதிபதி இந்த மாதிரி அறிவிக்கிறது வழக்கம் இல்லையா? ஜனாதிபதி அந்த நீட் நிலத்தில் கையெழுத்து போகிற வேலை தானே தவிர, மக்களை சந்தித்து இந்த ஆறுதல் சொல்லக்கூடியதெல்லாம் பிரதமர் வேலை இல்லை. அவள் பிரதமர் செய்ய வேண்டிய வேலை ஏன் ஜனாதிபதி செய்கிறார்? பிரதமர் எங்கே அப்படி 12 நாள் ஆளை காணாம். இந்த ஒரு வீடியோ வெளியிட்டதை தவிர அவர் இல்லைங்கிறதுனால, அதுபோக சில ஊடகங்களில் அவருடைய குடும்பத்தாரெலாம் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி உள்ள விஷயத்தையெல்லாம், நெத்தனியாவுடைய மகள் இவங்கெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு இறந்தது உண்மைதான்னு சொல்லி தான் அது பெரும்பாலான ஊடகங்கள் இப்போ சொல்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாமே ஆயுதமெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க, அவங்க அதை போய் அடித்து தாக்கியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது முக்கியமாக அவங்களுடைய இது என்னென்னு கேட்டால், அமெரிக்காவுடைய அந்த பலமே 2 கப்பல் தான். பெரிய அந்த ஜெரால்டுங்கிற ஒரு கப்பல் ஒன்று, ஆப்ரஹாம் லிங்கன்கிற ஒரு கப்பல் ஒன்று. இந்த கப்பல்லாம் 60-70 விமானங்களை வைத்து விமானம் தாங்கிய கப்பல்களாக இருக்கிறது. ஒரு நாட்டை பயங்காட்டுறதா இருந்தால் அதை கொண்டே வாசல் நிப்பாட்டுவாங்க. முன்னாடி விமானத்திலேருந்து போய் அடிக்கிறது. வந்துட்டோம், அவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டி பணியை வைக்கிறதுக்கு இந்த விமானத்தை கொண்டே நிப்பாட்டுவாங்க. இந்த விமானத்தை ஈரானுக்கு நிப்பாட்டினார். 300 கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டே நிப்பாட்டி வைத்து, இந்த கூடிய சீக்கிரம் தாக்கிடுவோம், கூடிய சீக்கிரம் அடிச்சிருவோம்னு ட்ரம்ப் பேசிகிட்டு இருந்தார். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நடுற பார்ப்போன்னு சொன்னாங்க. அடித்தவொன்னே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், 2 விமானத்தையுமே தாக்கி சேதமாக்கிட்டாங்க. 2 விமானம் இல்லை, களத்தில் இல்லை, ஓடி போச்சு, எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ 2 விமானங்களையும் தாக்குனதை முதல்ல ஒத்துக்கிறாத அமெரிக்கா பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் தாக்குதல்னால ஏற்படல, அது ஒரு இயற்கை சேதத்தினால ஏற்படுச்சு. இப்போ தான் சொல்லுவாங்க எப்போதுமே, அது யாராலையும் தாக்க முடியாது, சேதம். அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட பின்னடைவை ஒத்துக்கவே மாட்டாங்க, ஒத்துக்கிற மாட்டாங்க. இந்த 2 கப்பல் போனது முடிஞ்சு அவ்வளோதான். இந்த 2 கப்பலை வச்சு தான் உலகத்தை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான்.